ஹைவேஸ் வாடிப்பட்டி பக்கத்தில் இது என்ன ஊருக்கா? குட்லாடம்பட்டியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதாவது சிவனோட உருவத்திலே செஞ்சுருக்காங்களாம் அந்த கோவில். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சுற்றி மலை தான். மதுரையில் எப்படி தான் அந்த மலை இருக்குன்னே தெரியல. எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது மதுரையை சுற்றி மலை இருக்கணும். இப்போ தான் தெரியுது. அந்த கோவிலுக்கு போகலாம் வாங்க. ஹைவேஸ் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். சொல்லுப்பா. திருவோட்டு மரமா? திருவோட்டு மரம்னா என்னது அது? திருவோடு. ஆமாம், யாசகம் தான். அவர் ஏசகம் எடுத்ததா? அது என்ன பழம் அது? என்னது? அந்த திருவோடே தானா? வா, சூப்பர். இது தேங்காய் மாதிரி இருக்குல்ல? இதோ கீழே கிடக்கு ஒன்று இடம். அது கீழே கடக்கல முளைச்சி அதுல இருக்குது, மரத்துல இருக்குது. மரத்தோட அட்டாச்சா இது? அண்ணா கீழே ஒன்று, அது கீழே ஒன்று இருக்கு. வேருக்கு கீழே இது பலா மாதிரி அடியில இருந்தே காய்க்குது. இந்த மரத்தை ரெண்டா பொழந்தா. ஹைவேஸ் இது திருவோட்டு மரம். மரத்தோட பேர். இங்கே ஒரு காய் மாதிரி இருக்கு பாருங்கள். தென்னங்காய் மாதிரியோ இல்லை பப்பாளி மாதிரியோ. ஆனால் கலர் வந்து ஷேப் வந்து தென்னங்காய் மாதிரியே இருக்குது. இளநி மாதிரி இருக்குது. ஆனால் மரத்தோட அடி வேர்லேருந்து காய் பிடிச்சிருக்கு. இது வந்து திருவோட்டு மரம்னு சொல்கிறாங்க. அந்த மரம் தான் இந்த மரம், திருவோட்டு மரம்னு இதுக்கு பேர். இதோட லீஃப்லாம் பாருங்கள், நம்ம மாமரத்தோட இலை மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு அம்மன் சிலை வச்சுருக்காங்க. இந்த அம்மன் என்ன அம்மன்ப்பா? எனக்கே தெரியாது. என்ன அம்மனே தெரியாதா? இப்போ நம்ம எந்த வழியாக போகணும் கோயிலுக்குள்ளே? இப்படியே போகணும். செப்பல்லாம் வேறு போட்டு. ஹைவேஸ் கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஒரு குளம், சின்ன குளம். இது வந்து செயற்கையான குளம், இயற்கை கிடையாது. செயற்கையாக இவங்களே வடிவமைச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஏற்கனவே குளம் இருந்ததா என்னன்னு தெரியல. இல்லையா? இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்களா அந்த குளத்தை? இங்கே வந்து தண்ணி நல்லா ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க போல் திருவிழா டைமில். மேலே லைட் செட்டிங்லாம் இருக்குது. சிவபெருமானோட உச்சி, அதாவது அந்த தலையிலேருந்து கங்கையை வச்சுருக்காங்க இல்லையா மேலே தலையில், கொண்டையில், அங்கேருந்து அந்த தண்ணி வந்து கொட்டும் சீசன் டைமில். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து கருப்பசாமி வந்து எல்லா சாமிக்கும் முன்னாடி காவல் தெய்வம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இங்கே சிவன் கோயிலையும் இந்த கருப்பசாமி வச்சுருக்காங்க. கருப்பசாமி கையில் ஒரு பெரிய அரிவாள் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அரிவாள் இருக்குது. ஒரு நல்லா ஒரு 7 அடி ஹைட்டில் ஒரு அரிவாள் இருக்குது. எது எந்த காய்? வில்வம். வில்வம் வந்து சிவபெருமானுக்கு பயன்படுத்துவாங்க. ரைட். நம்ம வீட்டுல வந்து வச்சு பூஜை பண்ணலாம். போட்டு அறுத்து சோறை எடுத்துட்டு அது நிழல் காய போட்டு அதை துண்ணூறு எடுத்து நம்ம பூசையில இருக்குவாரு, அதை துண்ணூரை போட்டுக்கலாம். நல்லது அந்த காயில். ஆமா, உள்ள இருக்கிற சாதம்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்பா மாதிரி போட்டு வச்சுக்கலாம். திருநூறு போட்டு நம்மளே தயார் பண்ணணுமா? கடையில் வாங்குற திருநூறா? நம்ம கடையில் வாங்கிக்கலாம். நம்ம அந்த கோயில இருந்து கொண்டு கொண்டு போய் வைக்கலாம்ல, போடலாம்ல. போட்டு அதில் சேஃப்டியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து உள்ள நுழையும் போது கோயில் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது அது வெள்ளி செவ்வாய் நுழைவீங்களா, அன்னைக்கே நீங்க திருநூறு அதில் எடுத்து பூசிக்கலாம். ஓகே. இப்போ அந்த திருவோடு காய் மரம் வந்து திருவோடு சாமியாருங்க மட்டும் எடுத்துன்னு போவாங்க. இது வந்து வித்துருவீங்க, காசு வாங்கின்னு கொடுத்துருவீங்களா? காசுக்கே கிடையாதுங்க. அப்படியே வந்து எடுத்துன்னு போவாங்க. அவங்களே கேட்பாங்க, எடுத்துட்டு போங்க. ஒன்று 2 வேணும் 3 வேணும்னா கொடுக்க மாட்டோம். ஒன்று கொண்டு போகணும். மற்ற கேட்பாங்கல்ல. ஓகே. சாமியாருங்களுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். ஓகே. மற்றவங்க எல்லாம் ஒன்று பயன்படுத்த முடியாது. அது எதுவும் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் உள்ளலாம் ஏதாவது இருக்குமா? இளநி மாதிரி அது எல்லாம் இருக்கும். தண்ணி இருக்குமா? தண்ணியெல்லாம் இருக்காது. நம்ம இந்த காய் மாதிரி தேங்காய் மாதிரி. ஆமா, அதை எடுத்து கீழே போடுறது தான். சாப்பிட்றது கிடையாது. இதுனாச்சும் உள்ள காய்னாச்சும் சாப்பிடலாம். அதாவது பழமா படுத்து நம்ம புளி மாதிரி இருக்கும். ஆமா, இது வில்வம். ஆமா, அது வில்வம் சாப்பிடலாம். அது திருவோடு காய் சாப்பிட முடியாது. ஓகே. சரிங்க தாத்தா, ரொம்ப நன்றி. நான் அதுதான் சிவன்ராத்திரிக்கு நல்ல கூட்டம் இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. வர்றதுக்கு தான் பார்த்தோம், அதுக்குள்ளே எங்களை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹைவேஸ் சரிங்க. பார்த்தீங்களா சிவன் கோவில், சிவனோட வடிவத்திலேயே சிவன் கோவில் 3 இடத்துல இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு லிங்கம்.
அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் சின்னதாக இருக்குது. இந்த லிங்கம் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சிவனோட லிங்கத்துக்குள்ளே மூலஸ்தானம் இருக்குது. உள்ளே பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் சிவன் அம்பாள். இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியா? இங்கே சுற்றி வந்து எல்லா கோவில்லையும் அஜிஷில் இருக்கிற மாதிரி எல்லா லிங்கமும் வச்சுருக்காங்க. எம்எல்ஏ லிங்கம், விருட்சகரசி. எதுக்குள்ளே? அப்படியா? போகலாம் போகலாம் வா. இங்கே அவுட்ரு பார்த்துட்டு போகலாம். லிங்கோதர பைரவர், வருணலிங்கம் மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்கு வாயுலிங்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கத்தை வழிபடலாம்னு சொல்லிட்டு அந்த ராசியும் அந்த லிங்கமும் வச்சுருக்காங்க. குபேரலிங்கம் தனுசு மீன ராசிக்கு, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஈசான லிங்கம். இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு லிங்கம் உள்ளே வச்சுருக்காங்க. அது கூட வந்து சின்ன ஒரு நந்தி இருக்குது. சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே மேலேயும் படிக்கட்டு வழியாக ஏறி வந்து சாமி கும்பிடலாம். இப்போ இந்த வழியாக கீழே வந்தும் சாமி கும்பிடலாம். பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் விநாயகர், இன்னொரு பக்கம் முருகர். அப்பாவோட கோவிலில் முன்னாடி வாசல் இருக்காங்க. சிவன் பயங்கரமாக இருக்குது. குட்லாடம்பட்டி. மேலே சிவனை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வந்தால் இப்படி ஒரு ஸ்தலம் இருக்குது. வாங்க சுற்றி பார்க்கலாம். முனிவர்களோட படத்தை உள்ளே வச்சுருக்காங்க. வெளியில் அவுட்டரில் அந்த லிங்கங்கள் இருக்குது. இது வந்து அகத்திய முனிவர், திருமூலரின் திருமந்திரத்தை படிச்சிருப்போம். எல்லா நூல்களுக்கும் முதன்மையானது அகத்தியம் அப்படின்னு படிப்போம் தமிழில். அடுத்தது காலாங்கி முனிவர், இந்த பக்கம் போகர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புலிப்பாணி முனிவர், ராமதேவர், அப்புறம் இந்த பக்கம் தேரையர், கமலமுனி, கோரக்கர், சிவன், விஷ்ணு, காமதேனு. இங்கே வந்து எல்லாரோட உருவப்படமும் சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. பிரம்மா, இடைக்காடார், இந்த பக்கம் அழக்கண்ணர், பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை, மச்சமுனி, குதம்பை, கரூரார், சுந்தரநாதர், சட்டைநாதர், புன்னாக்கிசர். இந்த மாதிரி சுற்றி நிறைய முனிவர்கள் வச்சுருக்காங்க. முனிவர் ஒரு சிலையை. இங்கே பார்த்திங்கன்னா கீழே நேராக இங்கே பாருங்கள் சிவபெருமானோட ஒரு லிங்கம் இங்கே கீழே வச்சுருக்காங்க. அது அந்த கீழே பாம்போட அரியணையில் அமர்ந்திருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது 2 யானையும் சிவனுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இங்கே கர்ஜிக்கக்கூடிய 2 சிங்கங்களை வடிவமைச்சு சிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இது எந்த அனிமல்னு தெரியல. முதலையா? இந்த பக்கம் மயில், ஒரு சைடில் மயிலை வச்சு வடிவமைச்சிருக்காங்க. கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் மதுரை வந்தீங்கன்னா பாருங்கள். இந்த பக்கம் புலி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசு பசு வந்து சிவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்பா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. புத்தர் மடம் சாய்பாபா மடம். அது இங்கே புத்தருக்கும் சாய்பாபாவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இதான் சிவன் கோயில். 2 பக்கமும் வழி இருக்குது. அப்படியே மேலே நடந்து போயிட்டு மேலே போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கினா அண்டர் கிரவுண்டில் ஒரு சிவன் இருக்கார். சுற்றி முனிவர்லாம் வச்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில். அப்படியே அண்டர் கிரவுண்டில் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா வெளியில் சிவனோட பல அவதாரங்களில் பல பேரில் லிங்கங்கள் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு ராசிக்காரரும் வந்து சிவனை வணங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து விசேஷம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு.
பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னால் வர முடியல. வர்றதுக்கு முயற்சி பண்ணேன். வேறு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. வர முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி நான் வந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு. சிவனை பார்த்துட்டேன். பாய்.